அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், கலாக்காய் இது வந்து மருத்துவ குணம் வந்து அதிகமாக இருக்குது. இது ஊறுகாய் போடலாம். இது அப்படியே ஊறுகாய் எல்லாமே ஒரு ஸ்வீட்டோடு செய்யலாம். பல விதமான ஸ்வீட் செய்யலாம். இது இந்த காய் வந்து நம்ம சீசன் வரும்போது இந்த காய் வாங்கிட்டு நம்ம காட்டுக்கு போனால் ஃப்ரீயாக கிடைக்கும். அது எங்கே இருக்குன்னு தேடி போகணும், ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். இல்லாதவங்களுக்கு வந்து சிட்டிலேயே சில இடங்களில் காய்கறி மார்க்கெட்டில் கிடைக்குது. நான் இதெல்லாம் 100 தான் வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ வந்து 100 கொடுத்தாங்க. நம்ம அதிகமாக இந்த பழமாகிறது தேவையில்லை. இந்த பழமாகிறது எடுத்துகிட்டு நல்லா பச்சை நல்லா சேர்ந்து காயை வந்து நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு இதை கட் பண்ணி உப்பு போட்டு ஒரு 6 இல்லை 8 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுட்டு மறுபடியும் ஊறுகாய் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்க. இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் எக்கச்சக்கமாக இருக்குது. கிள்ளோடனே பால் வரும். இந்த செடி காயில் செடியிலேருந்து கிள்ளோடனே இந்த காம்பில் வந்து நல்லா பால் வரும். வந்து மருத்துவ குணம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம வந்து ஒரு ஊறுகாய் போட்டுடலாம். இதெல்லாம் க்ளீனாக கழுவிட்டு தண்ணி இல்லாமல் துடைச்சிட்டு கட் பண்ணிட்டு உப்பு போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது தண்ணி விட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளீனாக கட் பண்ணி வரலாம். நல்லா க்ளீனாக கழுவியாச்சு. இப்போ நல்லா க்ளீனாக துடைச்சிட்டு க்ளீனாக கட் பண்ணிட்டு உப்பு போட்டு ஒரு 7 இல்லை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஊறுகாய் செய்யலாங்க. ஓகேங்களா? நீங்கள் வெயில் இருந்தால் 2-3 நாள் காய வச்சு கூட செய்யலாங்க. பரவாயில்ல, தப்பு இல்லை. நல்லா குளிக்கிட்டு நல்லா காய வச்சு ஊறுகாய் போடலாம். அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. ஏற்கனவே புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஊறுகாய்க்கு ரொம்ப சூப்பராக பெனிஃபிட் சூப்பராக அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு ஊறுகாய்க்கு. ஓகேங்களா? நம்ம வினிகரோ மற்ற வேறு எதையும் சேர்க்க போகிறதில்ல. மற்றபடி மாமலாம் நம்ம வீட்டில் உள்ள பொருள் வச்சு தான் சேர்க்க போகிறோம். எவ்வளோ பெரிய காயாக பார்த்தீங்களா? இந்த ஆடி மாதம் இந்த மழை டைமில் நல்லா இன்னும் பெரிய பெரிய காயாக கூட சில இடத்துல கிடைக்கும். இதை சுத்தமாக துடைச்சிட்டு அப்படியே கட் பண்ணிடலாம். போகும் காய் எடுத்துங்க. அப்படியே காய் வந்து பாருங்கள், பாதியாக கட் பண்ணுங்க. பாதி கட் பண்ணாலும் போதுங்க, ஜாஸ்தியில் கட் பண்ண தேவை இருக்காது. இது போல் பாதியாக கட் பண்ணிங்க. பாதியாக கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு மண் பானையிலையோ அல்லது ஒரு ஸ்டீல் பானைலையோ பிளாஸ்டிக் பாக்கெட்லேயோ போடலாம். மற்றபடி நீங்கள் அலுமினியம் பாத்திரம் அப்படின்னா போட்டிங்கன்னா ஓட்டை வந்துடும். உப்பு தாங்காது, ஓட்டை வந்துடும். மண் பானையில் போடலாம், இல்லை ஸ்டீல் பாத்திரம் போடலாம், பக்கெட் பிளாஸ்டிக் பக்கெட்டில் போடலாம். மற்றபடி எல்லாம் போட முடியாது. எல்லாத்தையும் க்ளீனாக கட் பண்ணிடலாம். அத்தனையும் கட் பண்ணிட்டு காமிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அந்த கலகாய் வந்து ஒரு பக்கம் வந்து பச்சையாக இருக்கும், ஒரு பக்கம் ரெட்டாக இருக்கும். நல்லா பழுத்துச்சுன்னா இது மாதிரி கலரில் வரும். இந்த காய் தான் இது. கலர் 2-3 கலர் தெரியும். அது பச்சை, ரெட்டு அப்படி 2-3 கலராக தெரியும். இந்த கலகாயை பார்த்த உடனே நம்ம சின்ன வயசில் நம்ம புதூர் மாரியம்மன் கோவில் ஞாபகம். இந்த புதூர் மாரியம்மன் கோவில் எங்கள் ஊர் பக்கத்தில் புதூர் மாரியம்மன் கோவில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போனால் பக்கத்தில் காடு இருக்குது. அந்த காட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த கோலாப்பழம், இதுமாதிரி இந்த கலாக்காய், நாகப்பழம் அப்படி அதெல்லாம் மரம் உள்ள நிறைய மரம் இருக்குங்க. போனால் அவையே போய்ட்டு சாப்பிடும். இதெல்லாம் அந்த ஞாபகம் நீ கரெக்டாக வருது எனக்கு. இல்லை, இது வந்து தேவையானது உப்பு போட்டுடலாம். இந்த அளவுக்கு உப்பு போட்டால் போதும். பட் நீங்கள் பத்தெல்லாம் லாஸ்ட்டோடு போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு கழுவிடுங்க. அப்படியே கழுவிட்டு வச்சுருங்க. இந்த ஒரு 6-8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம். தேவைப்படா நீங்கள் 2 நாள் 3 நாள் வெயிலில் கூட க்ளீனாக காய வச்சு குழி கூட செய்யலாங்க. தப்பு இல்லை. நம்ம வெயிலில் அதிகமாக காய்களைன்னும் போது நம்ம க்ளீனாக இது வந்து எண்ணெயில் கொஞ்சம் அதிகமாக ஃப்ரை பண்ண வேண்டியிருக்கும். வெயில் நல்லா காஞ்சிதுன்னா இன்னும் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும். ஓகேங்களா? நல்லா குழி கொடுங்க. நல்லா குழி விட்டு அதுக்கப்புறம் மற்ற ரெடி பண்ண காமிக்கிறோம். ஓகே? எப்போ நீங்கள் ஊறுகாய் போடலாம், இல்லை ஸ்டீல் பாத்திரம் இருக்கணும், ஸ்டீல் இருக்கணும், இல்லைனா மண்பானை இருக்கணும், இல்லை பிளாஸ்டிக் பக்கெட் இருக்கணும். நீங்கள் இந்த அலுமினியம் பாத்திரம் போட்டிங்கன்னா அப்படியே விலை ஓட்டி ஆகிடும். உப்பு தாங்காது. ஓகேங்களா? க்ளீனாக ஊட்டும். இந்த கலக்காய் பாருங்கள், 1 kg வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு கட் பண்ணிட்டு ஒரு 4-5 மணி நேரம் பொறுத்து போகலான்னு பார்த்தோம். போட டைம் இருந்தில்லை. அப்படியே ஒரு நாள் வெயிலில் கூட வச்சிட்டோம். நல்லா தண்ணி ட்ரையாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நம்ம தாளிக்கலாம். ஓகேங்களா? தாளிச்சு ரெடி பண்ணிக்கலாம். களை எப்படி பாருங்க. இது கருப்பாகிறது பழம், பச்சை இந்த ரெட் கலர் காய். ஓகேங்களா? இது வந்து இந்த ஊறுகாய் வந்து நல்லா உப்பு நல்லா ஊறிருக்கு. சாப்பிட்டாலும் அந்த புளிப்பும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. இதில் வந்து மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. மருத்துவ குணம் என்னென்ன மருத்துவ குணம்ன்றது சொல்கிறேன் பாருங்கள். இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் 2யுமே குறைக்க உதவும். கலாக்காய் உதவுகிறது. தொடர்ந்து கலாக்காய் சாப்பிட்டு வருவதால் கண்களில் ஏற்படும் பிரச்சனை தீருகிறது. முக்கியமாக வெண்படலமும் கருப்படலமும் இரத்த படலம் போன்ற குறைகளை தீர்க்கிறது. பற்களில்
கரைகளை நீக்கி ஈருக்கு பலத்தை தரக்கூடிய பண்பு இந்த கலாக்காய்க்கு உண்டு. வாயு, வயிறு வீக்கம், வயிற்று உப்புசம், அஜீரண பிரச்சனைகளை கலாக்காய் சரி செய்கிறது. குடல் இயக்கத்தை சீராக உதவுகிறது. நோய் தொற்றுக்களை அண்ட விடாமல் தடுக்கிறது. இளம் பெண்கள், மாத விலக்கு பிரச்சனை இருக்கும் பெண்கள் கலாக்காய் அடிக்கடி சாப்பிட்டு வர வேண்டும். அதேபோல் பிரசவ பெண்களுக்கு கருப்பையில் உள்ள அழுக்குகளை வெளியேற்ற இந்த காய்தான் துணை புரிகிறது. இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் இரண்டையுமே குறைக்க இந்த கலாக்காய் உதவுகிறது. தொடர்ந்து கலாக்காய் சாப்பிட்டு வருவதால் கண்களில் ஏற்படும் பிரச்சனை தீர்கிறது. முக்கியமாக பெண் படலம், கருப்படலம், இரத்த படலம் போன்ற குறைகள் தீர்க்கின்றன. பற்களில் கரைகளை நீக்கி ஈருக்கு பலத்தை தரக்கூடிய பண்பு இந்த கலாக்காய்க்கு உண்டு. கர்ப்பமான பெண்களுக்கு வாந்தி அல்லது மயக்கம் வந்தால் இந்த கலாக்காய் தருவார்கள். பித்தம் நீங்கும். இந்த கலாக்காயை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொண்டு வெறும் உப்பு மட்டும் சேர்த்து குலுக்கி வைத்து பயன்படுத்தினாலே பித்தம் முழுமையாக நீங்கும். அல்லது இந்த செடியின் வேரை சுத்தம் செய்து கழுவி காய வைத்து பொடி செய்து கொண்டால் துடன் சர்க்கரை கலந்து சாப்பிட்டால் பித்தம் குறையும். பித்தம் நீங்கப்படுவதால் ஈர்களுக்கு பலு சேர்த்து ஆரோக்கியம் கிடைக்கின்றன. மஞ்சள் காமாலை தடுக்க நிறுத்துகிறது. சருமத்துக்கு மிகுந்த பாதுகாப்பை தருகிறது இந்த கலாக்காய். அதனால்தான் இதை மருந்தாகவும் போலவும் சருமத்தில் தடவி உபயோகிக்கிறார்கள். மேலும் சருமத்திற்கு கெடுதல் தரும் சுருக்கங்களை எல்லாம் அழித்து இளமையாக தக்க வைக்கிறது. இந்த கலாக்காய் மட்டுமல்ல, ஆன்டி ஏஜிங் எனப்படும் வயது முதியவை தடுக்கும் கிரீம்கள், ஜெல்களில் இந்த கலாக்காயை தான் முக்கியமாக பொருளாக சேர்க்கிறார்கள். அதனால் நேரடியாகவோ கலாக்காய் சாப்பிட்டு வருவதால் சருமம் பொலிவு பெறும். தலைமுடி. அதேபோல் தலைமுடி வளர்ச்சிக்கு இந்த கலாக்காய் பயன்படுத்துவார்கள். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த காய் என்பது முடி உதிர்வது குறைக்க, தலையில் முடிகள் பலம் பெறுகிறார்கள். நாளை கிடைக்கும்போது பலாக்காயை விட இன்று கிடைக்கும் கலாக்காய் சிறந்தது என்று பெரியவர்கள் சும்மாவா சொன்னாங்க? மரத்தில் இருக்கிற பலாக்காயை விட கையில் இருக்கிற கலாக்காயை ரொம்ப பெஸ்ட்டு, நல்லதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க பழமொழி. இது பழமொழியாக இருக்குது. அதாவது பலாக்காயை விட கலாக்காயில் வந்து சிறந்த மருத்துவம் நிறைய இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் அந்த கலாக்காயை வந்து எடுத்து வந்துட்டு க்ளீனாக கட் பண்ணியிருக்கோம். அந்த கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் அந்த கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம அப்படியே வந்து இப்போ இன்றைக்கும் போகிறது டைமில் அது 2 நாள் ஆகிடுச்சு. நாளைக்கு சேர்த்து 2 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் அது எண்ணெய் போட்டு கடுகு வெந்தயம் போட்டு வறுத்துட்டு
எல்ஜி பவுடர் பெருங்காயத்தூள் போட்டு அப்படியே வந்து மிளகாத்தூள் போட்டு க்ளீனாக வந்து இது நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம், ஊறுகாய் செய்ய போகிறோம். ஓகேங்களா? இந்த மருத்துவம்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிங்க. அதேமாதிரி நம்ம கலாக்காய் வந்து இந்த சீசனில் கிடைக்கும்போது கலாக்காய் வந்து ஒன்று காட்டுக்கு போய் நீங்களே பிடிச்சிட்டு வந்தாலும் ஓகே தான், இல்லை கிடைக்கிறதுல பணம் கொடுத்து வாங்கி இந்த பலாக்காயில் வந்து ஒரு புளிக்குழம்பு செய்யலாம். பலாப்பழம் இந்த கலாக்காய் பழம் வந்தால் ஜூஸ் போடலாம், ஊறுகாய் போடலாம், பல விதமான ரெசிபிகள் போடலாம், செய்யலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் ஊறுகாய் போடுறேன். ஊறுகாய் போட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பலாக்காய் புளிக்குழம்பு, கலாக்காய் புளிக்குழம்பு செய்கிறது, ஜூஸ் போடுறது, பல விதமான ரெசிபிகளை நான் செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்க அனைவருக்கும் வணக்கம். இந்த கலாக்காயில் வந்து மருத்துவ குணம் எக்கச்சக்கமாக இருக்கிறதில்ல, அடிக்கடி இது எல்லோரும் பயன்படுத்துங்க. ஓகே அந்த கலாக்காய் வந்து நல்லா கட் பண்ணிட்டு உப்புலாம் போட்டு நல்லா குலுக்கி ஒரு நாள் வெயிலில் வச்சோம். அதுக்கப்புறம் 2 நாள் வீட்டிலே இருந்தது, தாளிக்கு நேரம் இல்லை. இப்போ இதை தாளிக்க போகிறோம். கலாக்காய் உப்புலாம் நல்லா ஊறிக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. தேவையான பொருள் பாருங்கள், வெந்தயம் கடுகு வந்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம். தனி மிளகாய்த்தூள் ஒரு 10 ரூபா பாக்கெட்டு, அதாவது ஆச்சி சில்லி பவுட்ரு ஒரு பாக்கெட் எடுத்துருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலை, வெந்தயம் கொஞ்சம் எடுத்துருக்கோம். இவ்வளோ தாங்க பாருங்கள். நல்லெண்ணெய் வந்து ஒரு 1/4 லிட்டர் ஊற்றிருக்கோம். இது எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நீங்கள் ஊறுகாய் எப்போ போட்டாலும் நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதனால் நல்லெண்ணெயிலே செய்யுங்க. நல்லா சூடாகட்டும். இதெல்லாம் போட்டு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இந்த என்ன பண்ணுறீங்க, கேஸ் ஸ்லோ பண்ணிங்க, சிம்மில் வச்சுருங்க. கருவேப்பிலை போட்டுடலாம். அது பாருங்க, வெந்தயம் கடுகு வந்து இதுதான், அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட வந்து பெருங்காயத்தூள் போட்டுடலாம். போட்டு நம்ம ஊறுகாய் வந்து கொட்டிக்கலாம். அதில் ஊறுகாய் வந்து இது வந்து கலாக்காய் போட்டாச்சு. சிம்மில் தான் வச்சுருக்குங்க. வந்து அப்படியே நல்லா ட்ரை ஆகட்டும். இது அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ட்ரை ஆகும். அந்த ஈரப்பதம் நல்லா க்ளீனாக ட்ரை ஆச்சுன்னா ஊறுகாய் கெடாமல் இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். இந்த கலாக்காய் வந்து நல்லா சிம்லேயே வச்சுருங்க. சிம்மில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நம்ம அதிகமாக வந்து வெயிலில் காய வைக்கலை. காய வைக்கிறதால என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லா அந்த ஈரப்பதம்லாம் சுத்தமாக ட்ரை ஆகணுங்க. அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டாக நம்ம மிளகாத்தூள் வந்து இறக்க போகிற 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டால் போதும். இப்போ தேவையில்லை. ஓகேங்களா? நல்லா ட்ரை ஆகணுங்க. இந்த கலாக்காயில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் எக்கச்சக்கமாக இருக்குங்க. மரத்து மேலே இருக்கிற பலாக்காயை விட கையில் இருக்கிற கலாக்காயே பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு பழமொழியாக இருக்குதுக்கு. அந்த கலாக்காயில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ், நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. அதனால நம்ம இந்த ஊறுகாயை அப்படியே சாப்பிட்லாம், ஊறுகாய் சாப்பிட்லாம், பல விதமான பிரச்சனை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த கலாக்காய்க்கு அதிகமான மருத்துவம் இருக்குது. ஓகேங்களா? நல்லா ட்ரை ஆகட்டும். அப்புறம் அந்த கலாக்காய் வந்து சிம்லேயே வந்து நான் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். அந்த ஈரத்தன்மை எல்லாம் போயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், சில்லி ஆச்சி மசாலா சில்லி தான் போடுற ஒரு பாக்கெட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி கரம் மசாலா, காஷ்மீரி கலருக்காக காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள், கலருக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். ஓகேங்க, இவ்வளோ தாங்க. அப்படியே நல்லா ஒரு கலக்கி விட்ருங்க. அப்படியே கலக்கிட்டு அப்படியே வந்து சிம்மில் வந்து மிளகாத்தூள் போட்டாச்சு. மிளகாத்தூள் போட்டு காஷ்மீரி சில்லி போட்டுரு கொஞ்சம். வந்து காஷ்மீரி சில்லி இது கலருக்காக சேர்க்க வேண்டியது, அதையும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்தாச்சுங்க. இன்னும் ஒரு நிமிஷத்தில் இந்த மிளகாத்தூள் பச்சை வடை போட்டுருன்னு அப்படியே எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக ஆரஞ்சு பாட்டில் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா, எங்கிட்டே வந்து கலாக்காய் வந்து புளிப்பு அதிகமாக உள்ளது. இந்த புளிப்பு உப்பு மிளகாத்தூள் ஒவ்வொரு காய்க்கு ஃபஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்டில் இருக்கும். பெனிஃபிட்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகேங்களா? இல்லை என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை எல்லாம் சொல்லியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த கலாக்காய் சீசன் கிடைக்கும்போது இந்த கலாக்காயை வந்து காட்டில் போனால் பெஸ்ட்டு வரலாம். இல்லை இது வந்து சில இடத்துல வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அங்கே நம்ம வந்து கேஜிங்கெல்லாம் கிடைக்குது, மறுபடியும் வாங்கிக்கலாம். இந்த சீசன் கிடைக்கும்போது நம்ம கரெக்டாக சாப்பிட்ணும். ஓகேங்களா? அப்படி சாப்பிட்டிங்கன்னா நம்ம இதில் வர மருத்துவ குணம் எல்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. உட்காந்து சூப்பரான டேஸ்ட்டு, கலரும் அருமையாக வந்துடுச்சு. அப்படியே ஆற வச்சுட்டு அப்படியே க்ளீனாக வந்து ஒரு பாட்டில் போட்டு க்ளீனாக சேவ் பண்ணி வச்சிடலாம். ஓகே வாஸ், நீங்களும் இதே போல் கலாக்காய் வந்து எல்லாம் கிடைச்சாலோ அல்லது பெஸ்ட்டு வந்தாலோ இதே போல் வந்து ஊறுகாய் போடுங்க. போட்டு க்ளீனாக வந்து சாப்பிட்டு இந்த டேஸ்ட்டு, இந்த புளிப்பு உப்பு காரம் அதெல்லாம் வந்து ஊறுகாய்க்கு எப்படி இருக்குன்றது
கண்டிப்பாக வந்துடாமல் சொல்லுங்கள். ஸோ எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே வாஸ். இந்த பழமாக இந்த கலாக்காய் வந்து பழமாக இருந்ததுன்னா அந்த பழமும் அப்படியே சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஜூஸ் கூட போடலாம், பல விதமான ரெசிபிகளும் செய்யலாம். ஓகேங்களா? அந்த கலாக்காயில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. ஓகே வாஸ். இவ்வளோ தாங்க கலாக்காய் ஊறுகாய் சூப்பராக போட்டோம். அருமையான உப்பு காரம் எல்லாமே கரெக்டான முறையில் போட்டிருக்கோம். இந்த கலாக்காய் பாருங்கள் எப்படி இருக்குது. கருப்பாகிறது பழம், மற்றெல்லாம் வந்து காய் தான். தேவையில்லைங்களா சாப்பிட்டு ஊறுகாய் வந்து ஊறுகாய் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே வாஸ். வந்து உப்பு புளிப்பு, இந்த புளிப்பு வந்து ஊறுகாய் காயில் வந்து சூப்பராகவே இருக்கும். ஊறுகாய்க்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து மருத்துவம் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? அதனால் அந்த கலாக்காய் கிடைக்கும்போது இந்த சீசனில் கண்டிப்பாக அந்த கலாக்காய் வாங்கிட்டு வாங்க, செய்யுங்க, சாப்பிடுங்க. நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு இது. ரொம்ப நன்மைகள் நிறைய இருக்குது. வீடியோவில் வந்து இது வந்து ஷார்ட் வீடியோவில் போட்டாலும் போடுவேன். இதுக்கு முன்னாடி உள்ளது இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். இதோட நன்மைகள் என்ன எல்லாமே க்ளீனாக போட்டிருக்கு, தலைவரே போட்டிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுங்க. இது பார்த்துட்டு எப்படி இருக்குது நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு அவசியம் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவாஸ். கலாக்காய் ஊறுகாய் சூப்பராக செஞ்சிட்டோம், அருமையான டேஸ்ட்டில். ஓகேவாஸ். அப்படியே எப்படி சாப்பிட்டு பார்த்தலாம் இப்போது.